ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 18. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ளீம் 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 கா ம தே வா ய நமஹா. தேவியின் ரூபம் சச்சிதானந்த சிவ பராசக்தி வடிவம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை. தங்க தகட்டில் அல்லது சந்தன கூழின் மீது குங்குமம் அல்லது மஞ்சள் பொடியின் மீது வெள்ளி தட்டில் பரப்பி யந்திரம் செய்யலாம். நாளும் தினந்தோறும் 1008 முறை 44 தினங்கள் அல்லது 1000 முறை 45 தினங்கள் ஜபம் செய்யலாம். கிழக்கு முகமாக அமர்ந்து ஜபிக்க வேண்டும். செந்தாமரை இதழ்களால் லலிதா சகஸ்ர நாமார்ச்சனை, நெய் கலந்த மஞ்சள் அன்னம் நிவேதனம். பால் பாயசம், பால் பழங்கள் தாம்பூலமும் நிவேதனம். பயன்கள்: ஓவிய சிற்ப சித்திர கலைகளில் தேர்ச்சி, பெண்கள் குழந்தைகளை வசியம் செய்தல், விலங்குகள் பேய் பிசாசுகளை கட்டுப்படுத்துதல், பேசும் சொல் உண்மையாதல். பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ ஏதேனும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை செய்யப்பட்டிருந்தால் இந்த ஜபத்தின் மூலமாக அது விலகும். வாக் பலித சக்தியும். எந்த கலைத்துறையில் இருக்கிறோமோ அந்த கலையில் தேர்ச்சியும் வெற்றியும் கிட்டும். ஸ்லோகம். தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாமுர்வீம் அருணிம நிமக்னாம் ஸ்மரதியஹ பவந்த் யஸ்யத்ரஸ்யத் வனஹரிணசாலீன நயனாஹ சகோர்வஷ்யாவஷ்யாஹ கதி கதின கீர்வாண கணிகாஹ. ஸ்லோகத்தின் அர்த்தம். தருண தரணி ஸ்ரீசரணிபிகி இளம் சூரியனின் ஒளி வரிசையாக அமைந்த தேதனுச்சாபிகி உன் மேனி சாயலால் சர்வாம் திவம் உர்வீம் எல்லா வானத்தையும் பூமியையும் அருணிம நிமக்னாம் செம்மையில் மூழ்கி உள்ளதாக யஸ் மரதி எவன் நினைக்கிறானோ அஸ்யஹா இவனுக்கு த்ரஸ்யத் வனஹரிண சாலீன நயனாகா பயந்த காட்டு மானுடையது போன்ற கண்கள் கொண்ட கீர்வாண கணிகாகா தேவ கன்னிகைகளும் கூட ஊர்வஸ்யா சக ஊர்வசியுடன் கதி கதின வஸ்யா பவந்தி எத்தனை பேர் வசியமாகாதிருப்பார்கள்? ஒருவரும் இல்லை. கருத்துரை. ஹே ஜெகன்மாதா, இளம் சூரியனுடைய வெயிலை போல் சிவந்த வர்ணமுள்ள உன் உடலின் ஒளியால் மேலுலகங்களும் பூவுலகும் சிவப்பு வர்ணத்தில் மூழ்கிவிட்டதாக எந்த பக்தன் தியானம் செய்கிறானோ அவனுக்கு மான்களுடையவை போன்று மருண்ட கண்களை உடைய ஊர்வசி முதலிய அத்துணை தேவ கன்னிகைகளும் வசியமாவார்கள்.